கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய சமீபத்தில் நடக்கின்ற இந்த கள ஆய்வு நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் கட்சியினுள் உட்கட்சி பூசலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் பங்கேற்ற நெல்லை மாவட்டத்தில் கூட கைகலப்பு கூட ஏற்படுவதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கும்பகோணத்தில் பேசிக்கொண்டிருந்த போது கூட இடைமறுத்தது கூட நம்ம பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவில் தற்போது பல்வேறு குழப்பங்கள் கூச்சல்கள் நிலவுவதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்ஜிஆரின் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் ஒதுங்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதிமுகவில் சந்தர்ப்பவாதிகள், சாதியவாதிகள், மதவாதிகளின் கைப்பிடியில் அதிமுக எடப்பாடி அணி இருக்குது. அதிமுகனா ஒன்றுபட்ட எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக, புரட்சித்திலே அம்மா அவர்கள் காப்பாற்றிய அதிமுக அப்படியே நிற்கிது. அது தொண்டர்கள் தனியாக இருக்கிறான். மான மரியாதையிலேருந்து சுயமரியாதையிலேருந்து எப்படியாவது பதவிக்கு வரணுன்றவன் எடப்பாடி அணியில் நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? சின்னம் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன், நான் கட்சி எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பேன். ஏன்னா உங்களை விற்றுக்கிட்டு இருக்கானடா போய் எடப்பாடி, விற்றாலும் பரவாயில்ல கொத்தடிமையாக போகிறேன் இப்படின்ற பேர் தான் அங்கே இருக்கான். எடப்பாடி அணியில் இருக்கிறாள். நீங்கள் பார்த்தா எப்படியாவது யார் காலிலையாவது விஜய் காலில் கூட விழுந்து, விஜய் அப்பன் சந்திரசேகர் காலில் கூட விழுந்து, மோடி காலில் விழுந்து, அண்ணாமலை காலில் கூட விழுந்து எடப்பாடியை முதலமைச்சர்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு சுயமரியாதை இழந்த கூட்டம், ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் ஏற்கனவே பேட்டியில் கொடுத்துருக்குறேன். வேலுமணிக்கெல்லாம் கொள்கைன்னா எங்கேயாவது விற்கிதா? டெல்லியில் விற்கிதா? மும்பை மார்க்கெட்டில் விற்கிறான்னு கேட்பார். அதிமுகயா லட்சியமியா? லட்சியமா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றால்தான் வேலுமணி, தங்கமணி, அங்கே இருக்கிற மணிலாம். ஆனால் கொள்கைவாதி இருக்கிறாங்க. செங்கோட்டையெல்லாம் ஒரு சுயமரியாதை சுடரொலி தான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. அவர் அதிமுகவில் இந்த அதிமுக நமக்கு சொந்தம், இந்த அதிமுக விடக்கூடாதுன்ற மாதிரி இப்படி ஒரு சில ஆட்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசன்லாம் சொல்லியிருந்தேன் எப்படி ஆளுண்டு. பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள். இப்படி ஆட்கள் தான் இப்போ அதிமுக இருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள சுயநல போக்கு கூடி விட்டது. ரெட்டலை நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட கட்சி இருக்குது, நம்ம ஜெயிச்செல்லாம் எடப்பாடி முதலமைச்சர் ஒரு தவறான கணக்கில் இருக்கிறாங்க. நீங்கள் ரெட்டலையும் அதிமுகவும் ஆட்சியும் ஜானகியம்மாட்ட தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் மரணம் அடைந்த உடனேயே ஜானகியம்மா தான் அதிமுகவில் அம்மா முதலமைச்சரானாங்க. கட்சி அவங்க கையில் இருந்துச்சு, ரெட்டலை அவங்க கையில் இருந்துச்சு. செவாலியர் விருது பெற்ற சிவாஜி கணேசன் நீங்கள் அந்த தேர்தலில் அவங்க அம்மா கூட கூட்டணி வச்சார். ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்களால வெற்றி பெற முடியல. நம்ம ஒரே இடம் நம்முடைய பிஹெச் பாண்டியன் வெற்றி பெற்றான்னு கருதுகிறேன். ஆனால் ஆளுமை தான் தேவை, சின்னம் தேவையில்லை. அம்மா சேவல் சின்னத்தில் நின்று 29 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. புது சின்னம் தான் சேவல். அதனால் இந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, கட்சி கொடி அவங்ககிட்ட இருந்துச்சுன்றக்காக இல்லை. இங்கே அம்மாக்கிட்ட சேவல் சின்னம் வெற்றி பெற்றாங்க. ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வேணும். இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு? நான் யாரையும் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரே நான் சொல்கிறேன், அவருடைய ஒப்பந்தம் என்னன்னு கேட்டால் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இன்னும் அணி எங்களை போன்ற அணிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக நாங்கள் எல்லாம் போய் நீங்கள் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், நீங்கள் தான் வருங்கால முதலமைச்சர்னு சொல்லியாச்சுன்னா கட்சியில் சேர்த்துக்குருவார். அவருக்கு வேறு ஒன்றும் பெரிய துரோகங்கிற இவரை விடவா துரோகம்? துரோகத்திலே பிறந்து துரோகத்திலே வளர்ந்து துரோகியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு எட்டப்பனின் வாரிசு தான் எடப்பாடி பழனிசாமி இல்லையா? 4 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எந்தெந்த திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்கள் கருதினார்களோ, பொதுமக்களுக்கு விரோதமான திட்டங்கள் என்று சொன்னார்களோ, அந்த திட்டங்களில் பூரா சத்தம் இல்லாமல் மோடிட்ட கையெழுத்து போட்டு வந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி.
நடந்த 4 ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னர் நடந்த ஆட்சி என்பது, எடப்பாடி தலைமையிலான ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி தான். மறைமுகமா பேர் தான் அதிமுக. நடுவில் அண்ணாவை எடுத்து மோடியை போட்டிருக்கணும் அவங்க. இப்போ மோடி கட்சி தான் அது. இப்போ ஓபிஎஸ் என்ன பெரிய அவர் என்ன கொள்கை சிங்கமாக இருக்காரு? அவரும் இல்லை. அவர் ரெட்டலையை எதிர்த்தே தனியாக நிற்கிறார். அப்புறம் எப்படி இவங்களாம் இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க? நம்பிக்கை பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எப்படி வரும்? அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஜானகியா ஜெயலலிதா அம்மா வாழும்போது ஜெயலலிதா அம்மா முன்னாடி தொண்டர்கள் திரண்டாங்க. அது மாதிரி இப்போ யார் முன்னாடி யாரும் திரள முடியாத ஒரு தகுதி இல்லாத தலைமை இருக்குது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் தகராறு. நெல்லையில் வேலுமணிக்கு என்ன தெரியும்? கொள்கை தெரியுமா? லட்சியம் தெரியுமா? அதிமுக வரலாறு தெரியுமா? திருநெல்வேலியில் எவ்வளோ தகராறு பண்ணுறாங்க. இல்லை பூத்து கமிட்டி போலுன்னு தகராறு பண்ணியிருக்காங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அங்கே 4ஆவதோட போயிருக்காங்க. ஏன்னா மானங்கட்ட பேருங்களா? ரெட்டலை 4ஆவோட போயிருக்கடா, எதுக்குடா சண்டை போடுறீங்க? மானங்கட்ட நாயிலா, உங்களுக்கு அதிமுக வேட்டி கொடிலாம் தேவையான்றேன். நயினார் நாகேந்திரன் நம்மகிட்ட போனாலும் தாமரை 2ஆவது வந்துக்கிட்டு இருக்கு. ரெட்டலை பாரம்பரியமாக இருக்கிற நெல்லை கோட்டையில் கோட்டை விட்டுட்டு டெபாசிட் போட்டு உட்காந்து சண்டை போட்டுக்கிறாங்க மானங்கட்ட பேருக்கு. இது மாதிரி தான் கும்பகோணத்தில். இப்போ அவங்க பூரா சட்டையை பிக்க போகிறாங்க. சட்டை காங்கிரஸுக்காரங்க ஒரு காலத்தில் கூட்டம் போட்டால் வெளியே வரும்போது கதறி சட்டையை அடித்து பிச்சுக்கிட்டு வருவாங்க. வெளியே வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வருவாங்க, கழட்டிட்டு வருவாங்க. இனிமேல் அதிமுக எடப்பாடி அணி, அது எடப்பாடி அணி கோட்டை அணி, அந்த அணி கூட்டம் போட்டால் ஒன்றுக்கு ஒன்று அடித்து மல்லு கட்டி இப்போ என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னு கேட்டால் எடப்பாடி ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறாராம். அதுக்கு தான் இப்போ பாக கமிட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக கமிட்டி, பூத்து கமிட்டி, இந்த விளக்கமாறு கமிட்டிலாம் இப்போ போட்டுக்கிருக்கான். இந்த கமிட்டிக்கு எதுக்கு அடித்து மல்லு கட்டுறாங்கன்னு கேட்டால், தேர்தல் நேரத்தில் அதிமுக ஜெயிக்காதுன்னு அதிமுக எடப்பாடி அணியில் இருக்கிற தொண்டை நிர்வாகிகள் பூரா செலவு பண்ணி தான் வட்டச்செயலாளர், பகுதி செயலாளர், பாகச்செயலாளர் வந்திருக்கான். இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் பூராமே அவனுக்கு கை கூலியாக இருக்கிற அடிமையில் தான் போட்டு வச்சுருக்காங்க வட்டச்செயலாளராக. பாரம்பரியமாக 72 இருக்கிறவன கட்சியில் போட்டிருக்காங்க வட்டச்செயலாளர், பகுதி செயலாளர், பாகச்செயலாளராக. அதிமுக வரலாறு தெரியாதவனா வட்டச்செயலாளர் போட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் பூரா இப்போ இங்கே குறுநில மன்னர் மாதிரி இருக்கான். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் நல்லா கோடியாக கொள்ளையடிச்சிட்டு குழுன்னு இருக்காங்க. திமுக அரசு எங்களை விட்டுருச்சு. நடவடிக்கை எடுப்போம் சொன்னார் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அவர் மன்னிப்போம் மறப்போம் அண்ணாவின் தம்பி, அதனால் விட்டுட்டார். அவங்கள குழுன்னு இருக்காங்க. குழுன்னு கொள்ளையடிச்சிட்டு பூரா 1000 கோடி 2000 கோடி பூரா பிப்பாட்டி அடித்து பயில பூரா மந்திரியாக அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அடிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவனுக்கு கீழே கொத்தடிமையை பூரா வட்டச்செயலாளர் போட்டுக்கிட்டான், பகுதி செயலாளராக போட்டுக்கிட்டு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? மாவட்ட செயலாளர் இந்த சரியான அறுவடை, இந்த 2026 ஆட்சிக்கு வருவோம்னு எடப்பாடி கொக்கரிச்சிக்கிட்டு இருக்காரு. தொண்டை அங்கே இருக்க தொண்டை என்ன நினைக்கிறான்? நிர்வாகி இந்த தடவை கொடுக்குற காசை அப்படியே ஆட்டையை போட்டு வீட்டுக்கு போயிட முடியாது. கடைசி இதான் நாமும் சாத்திட்டு போயிடணும், பட்டை அடிச்சுட்டு போயிடணும். எடப்பாடி அணிக்கு பட்டை அடிக்கிறதுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்கேன். கீழே கலந்து கொண்டால் தான் தெரியும். நீங்கன்னா கூட்டத்துக்கு பூரா ஆள் சேர்க்குறீங்களே, சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அதிமுக எப்படி ஆள் சேர்க்குறாங்க தெரியுமா? 250 ரூபா ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இல்லாட்டி சேலை துணிமணியை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. மாதிரிலாம் பார்க்குறேன். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நடக்குது. இவங்க விடிய வியாக்கரண டிவியை கூப்பிட்டு லைவ் போட்டு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு தைரியம் இருந்தால் இந்த இடத்துல இன்னார் பேசுகிறார், அதிமுக எடப்பாடி நீ கூட்டணும் கொடுங்க ஒருத்தனா வரான்னு பார்ப்போம். இவங்களை ஒரு வேலும் மதிக்கலை மக்கள். மரியாதை நடந்துக்கிற அளவுக்கு எதிர்கட்சி வேலையும் பார்க்கல. எதிர்கட்சி வேலை மக்களுக்கான வேலையும் பார்க்கல. இப்போ மதுரையில் 4 இடங்களில் மக்கள் போராட்டம் நடந்துச்சு. காட்டு நாய்க்கர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சின்ன உடம்பு போராட்டம் நடந்துச்சு, பிபி குளம் போராட்டம் நடந்துச்சு. எங்கே பார்த்தாலும் போராட்டம். இந்த போராட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களை விரட்டி மக்களை அடிப்பேன். ஏன்னா இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. 10 வருஷம் ஒரு வேலையும் பார்க்கல, கொள்ளையடிக்கிறது தவிர. அதனால் அதிமுக ஊழியர் கூட்டம்லாம் ஃபார்மாலிட்டிஸுக்கு கோட்டர் கொடுக்குறேன், பிரியாணி கொடுக்குன்னு உட்கார வைக்கிறாங்க. அதில் இவங்களுக்கு இந்த பாகச் செயலாளர் போடுறாங்க. ஒரு பாகத்துக்கு இவன் கவனிங்கன்னு போடுறாங்க. அந்த பாகத்தில் தான் அடிக்க முடியும். க்ளீனாக 2024 அடிச்சுட்டாவே வீட்டுக்கு ஓடணும், வீட்டில் மாடு கட்டணும், 2 ஆட்டோ வாங்கணும், 2 காரு வாங்கணும்னு அவன் திட்டத்தில் இருக்கான்ப்பா எடப்பாடி. நீ நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் அதிமுக வீறு கொண்டு எழுல. இல்லை கள ஆய்வு செஞ்சு தொண்டர்கள் பூஸ்டப் பண்ணுறாங்க. என்ன பூஸ்ட்? என்ன அதிமுகவுக்கு இப்போ எதுக்கு வரணும்?
நீங்கள் எம்ஜிஆர் வந்து கலைஞரே ஒரு தீய சக்தின்னு சொன்னார், ஊழல் மலிந்து விட்டதுன்னு சொன்னார், நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார், சாராய கடைகளை ஒழிப்பேன்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு மன்றம் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு திமுக இருக்கும்போதே மன்றம். எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கும் போது 3 நாள் தமிழ்நாட்டில் ஒரு வாகனம் போல ஸ்தம்பித்தது நாடே. அது எம்ஜிஆருக்கு மக்கள் தலைவர். அதனால் வந்தார், ஆட்சியை பிடிச்சார். அதுக்கு முன்னாடி அம்மா வந்து அதவே பின்பற்றினாங்க. திமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரின்னு சொல்லி அவங்க அதவே பின்பற்றினாங்க. சில கொள்கையில் முரண்பட்டாலும் சில கொள்கையில் திராவிட இயக்க கொள்கையில் சரியாக நின்றாங்க. இப்போ எடப்பாடி என்னப்பா திராவிடமா அது புலவர்கள்ட்ட தான் இங்கே. அப்புறம் இருக்கிறா நீ திராவிட இயக்கத்துக்கு பொதுச்செயலாளர் வந்த மானங்கட்ட பயில இப்படி பயில இருக்கான். திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் பூட்டு விற்கிதான்னு தேடி தெரிய வேண்டியதான். அவருக்கு திராவிடமும் தெரியாது, சமூக நீதியும் தெரியாது. என்னைக்கா நாடாளுமன்றத்தில் திராவிட இயக்கத்தை பற்றி பேசியிருக்காரா? 15 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் திண்டுக்கல் சீனிவாசன். என்னைக்காவது திராவிட இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக பேசிய பேச்சை, மாநில சுயாட்சிக்காக பேசிய பேச்சை திண்டுக்கல் சீனிவாசன் வாயிலிருந்து என்னைக்காவது வருமா? வந்ததில்லை. இப்படி ஆள் தான் இவங்க. என்ன, நாங்கள் சின்னம்மாவை ஒத்துக்கிற மாட்டோம், சரி, நாங்கள் ஓபிஎஸ் ஒத்துக்கிற மாட்டோம், சரி, நீங்கள் எப்படி ஆளாக இருக்கணும்னு கேட்டால், சின்னம்மா வந்து இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வரணும்னு சொன்னது திண்டுக்கல் சீனிவாசனா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசனிலிருந்து இன்றைக்கி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் காலில், அம்மா காலில், சின்னம்மா காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வரணும்னு கெஞ்சி கூத்துக்கடி கொண்டு வந்தீங்க. மத்திய ஒன்றிய அரசு வந்து அம்மா சின்னம்மாவுக்கு எதிராக இருக்குன்னு சொன்ன உடனேயே ஓபிஎஸ் தான் துரோகின்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த துரோகியை வச்சே 4 வருஷம் ஆட்சி நடத்துனீங்க, துணை முதலமைச்சராக்கி கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஆக்குனீங்க. இப்போ திடீர்னு தூக்குறீங்க. என்னங்கடா இது? மக்கள் எப்படி ஏற்றுக்குருமா? மக்களுக்காக அதிமுக ஒரு வெகுஜன இயக்கமாக என்ன செய்து கொண்டிருக்கிற எதிர்கட்சி கடமை என்ன ஆட்டியிருக்கு? அதனால் தொண்டை ஒதுங்கிட்டான். 8% ஓட்டு குறைந்து விட்டது. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆருக்காக அதிமுக, அதுக்கடுத்து அம்மாவுக்காக அதிமுக. இன்றைக்கி யாருக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறான் நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் கேட்குறான். நீங்கள் நாடாளுமன்றத்தில் 19% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் 2024 வெற்றி பெறும்னு சொல்ல முடியும்? என்ன திமுக எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கீங்க? ஒன்றிய அரசு எடுத்து என்ன நடத்திருக்கீங்க? ஒன்றிய அரசு ஒரு மனிதனுக்கு எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அத்தனை ஓட்டையும் அடைச்சி படுத்துக்கிறீங்க. ஒன்றிய அரசு மோடினால எடப்பாடி அடி படுத்துறான் வீட்டில் இல்லையா? நீங்கள் இந்த கட்சி அதிமுக 2024 எதுக்குப்பா ஆட்சிக்கு வரும்னு சொல்லுப்பா. ஒன்றிய அரசு எதுக்க போறியா? நீட்டு தேர்வு ஒழிக்க போறியா? இடஒதுக்கீடுக்காக போராட போறியா? இந்த நிதி ஆணையம் வந்துச்சு, நம்முடைய முதலமைச்சர் போய் எங்களுக்கு 50% மேலே வேணும்னான்னு கேட்குறாரு. நேற்று எம்பிக்கள் கூட்டத்தை போகிறாரு. ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள்லாம் ஒன்றிய அரசுடைய திட்டத்தை எடுத்து பேசுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அதிமுக எடப்பாடி அணி இதான் கடைசி வாய்ப்பு. 2026 இரட்டை இலை கடுமையான தோல்வியை சந்திக்கும். அதுக்கு பின்னாடி அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு நினச்சி வந்தால் வாக்காளர்கள் நம்மளை விட்டு போயிடுவான். போயிட்டால் அதிமுக என்பது திராவிட இயக்கத்தில் ஒரு பின்தள்ளப்பட்ட கட்சியாக மாறிவிடும். அதனால் சுதாரிக்க வேண்டிய காலம் இந்த காலம். தப்போ சரியோ, அதிமுக அனைத்து அணிகளையும் ஒன்றுபடுத்தி வலிமையான அதிமுகவை நடத்தினால் ஒழிய இவர் எத்தனை கள ஆய்வு நடத்தினால் எடப்பாடி கட்சியில் கூடிய மாவட்ட செயலாளர் மக்களால் தூக்கி எறியப்படக்கூடிய மாவட்ட செயலாளர். நீங்களாம் ஜெயிச்சிருக்கீங்க, எப்படி ஜெயிச்சிங்க தெரியாதா? பூரா பணம் திருமங்கலம் மேற்கு திருப்புரம்லாம் பணம். திண்டுக்கல் சீனிவாசி உள்ரவுண்டு, நத்தை சீனிவாசி உள்ரவுண்டு இல்லாமல் வர முடியுமா? மேற்கு தொகுதியில் என்னை நிறுத்திட்டான் திமுக கூட்டணியில். வெற்றி பெறும்போது பணத்தை நிறுத்துவேன் நான். எங்கேருந்து பணம் வருது எங்களுக்கு தெரியும். அதனால் திமுகலையே அசால்ட்டாக விட்டாங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கு எங்கன பணம் வெளியேறுது அந்த இடத்த ஆப்ரேட் பண்ணணும்ல.
திமுகக்குள்ளே கோஷ்டி பூசலில் விட்டாங்க 2-3 தொகுதியை. அதனால் முன்னாள் அமைச்சரில் ஆட்டம் போடுறான். எங்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் விட்டுருந்தா அவங்க மொத்தம் டெபாசிட் காலியாரு, மக்கள்கிட்ட செல்லா காசு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். எதிர் வேட்பாளர் சரியில்லை. மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஆனால் அந்த பழைய நினைப்பு பேராண்டி மாதிரி கிளவி மஞ்சனம் பூசு மாதிரி இப்போ இந்த 2026 தேர்தலில் முன்னாள் அமைச்சர்லாம் அனைவரும் தோல்வியடைவாங்க. திமுக ஸ்கெட்சு போட்டுருச்சு. போன தடவை வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சரில் பூரா காலி பண்ணணும்னு சொல்லி கிளீனாக ஸ்கெட்சு போட்டு அடிக்க போகுது. ஒரு பேர் சட்டமன்றத்துக்கு போக முடியாது. இப்போ போயிட்டு வாங்க, இந்த 2026 வரைக்கும் தேய்ச்சிட்டு வாங்க உங்கள் சீட்டை. யாரும் உள்ளே போக முடியாது. அதான் எடப்பாடியில் இனிமேல் திரும்ப முதலமைச்சராகிடுவார். இந்த நிலைமையில் முடியாது. ஏன்னா மக்களுக்காக போராடலை. அதனால் எங்கே பார்த்தாலும் கோஷ்டி சண்டை வரத்தாங்க. பணத்தை அடிக்கிறதுக்காக 2026 தேர்தல் நிர்வாகிகள்கிட்ட தான் பணம் கொடுக்க போகிறாங்க. இந்த பணத்தை ஆட்டை போடுறதுக்கான சண்டை தான் நடக்குதே தவிர பெரிய அதிமுக எடப்பாடி மேலே உயிரை கொடுத்து எப்படியாவது முதலமைச்சராக்கணும், எடப்பாடி வரமாட்டார்னு அதிமுக தொண்டனுக்கு தெரியும். கலாய்வு 0, கலாய்வு ஒன்றுமே இல்லை அதிமுகவில். ஆனால் அதிமுக ஒருங்கிணைந்தால் ஒழிய இந்த கட்சி பரிணமிக்காது. கோஷ்டி பூசிகள் இன்னும் கூடும். அவன் சட்டையை பிடிச்சிட்டு வேட்டி இல்லாமல் வெளியே வரப்போகிறேன். இனிமேல் அதிமுக எடப்பாடி அணிண்டா சண்டையும் சச்சரவும் தொடரும். நன்றி சார். நன்றி.